என்னுடைய சீக்ரெட் ஹேர் ஆயில உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாங்கண்ணி, கீழா நெல்லி, ஆவாரம் பூ, சின்ன வெங்காயம், இது கூட வெந்தயம், மருதாணி இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படும். இதெல்லாமே ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ அந்த இன்கிரியன்ஸ் இல்லை அப்படின்றனால அதெல்லாம் பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றனால இந்த இன்கிரியன்ஸ் வரைக்கும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணியை நிறையா ஊற்றி அரைக்கூடாது, கொஞ்சமாக தான் விட்டு அரைக்கணும். ஏன்னா இதை தட்டை மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க இன்கிரியன்ஸோட பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வெயிலில் தட்டி இதை காய வைக்க போகிறோம் வடகம் மாதிரி. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் அப்படின்றனால நானுமே அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஆயிலில் வந்து கொதிக்க விட்டு இந்த இன்கிரியன்ஸ் எல்லாம் போட்டு பாயில் பண்ணுறனால அந்த ஆயிலுடைய தன்மையே வந்து இழந்துடுங்க. ப்ராப்பர் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ராசஸ்ன்றது ஆயிலை ஹீட் பண்ணாமல் கொடுக்கறது தான் கோல்டு ப்ராசஸ். நீ திருப்பியும் கோல்டு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் எந்த எஃபெக்ட் இருக்காது, முடி பிரேக் ஆகும். இதை நானுமே அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி எனக்கு பிரேக் ஆச்சு. அப்புறம் ரீசன்ட் டைமில் இந்த கோல்டு ப்ராசஸே வந்து இன்னும் வந்து ஒரு 30 days ஹெர்பல்ஸ்லாம் போட்டு நல்லா கூல் பண்ண விட்டுட்டு இன்க்ரீடியன்ஸை கலந்து யூஸ் பண்ணோன்னா செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. இது மருதாணியோடைய அந்த கலர். என்கிட்ட மருதாணி வந்து அரைச்சிருந்த கைக்கு போகிறது அது கொஞ்சம் இருந்துச்சுன்றனால இதோட சேர்த்து அரைச்சிட்டேன். ஒரே ஒரு நாள் காய்ச்சல் காயல நல்லா வந்து இந்த மாதிரி அடை மாதிரி கிடச்சிச்சு. இதை நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் போட்டோன்னா ஊறவே ஊறாது. இதை மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்க போகிறோம். காய வைக்கும் போது தட்டில் காய வைக்காதீங்க, கவரில் காய வச்சிங்கன்னா சட்டுன்னு காஞ்சிரும், எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கேன். ரோஜா பூ வச்சுருக்கேன், இது கூட செம்பருத்தி பூ வச்சுருக்கேன், வெந்தயம் வச்சுருக்கேன், வெற்றி வேர், ஆவாரம் பூ, வேப்பிலை, வில்வம் பொடி, கடுக்காய் பொடி, கருவேப்பிள்ளை, இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்ததை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு பல்ஸ் மூமெண்ட்டில் கொடுத்தா அரைக்க முடியும். இது கூட வெத்தலையும் வந்து ஒரு 5 வெத்தலை காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் முழுசாக எண்ணெயில் போடுறத விட இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக ஒரு எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து சூரிய குடம் சொல்லுவோம். 30 நாள் சூரியன் கிட்ட வந்து எடுத்து வச்சு எடுக்கணும். இது நம்ம வீட்டிலே வந்து நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் கூட நல்லா ஊறி சூப்பராக வரும். இப்போ நான் வந்து இதை குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அரைச்சி எடுத்த இன்க்ரீடியன்ஸ் கூட பவுடர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து தனியாக வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக குப்பை மீனி இலை இருக்குல்ல, அதையும் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு செம்மையாக இருக்கும். தேங்காயிலே 3rd குவாலிட்டி வரைக்கும் இருக்குது. இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணது நல்லா வெள்ளேன்னு இருக்கும். கூட்டை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக லவங்கம் வந்து ஒரு 3 லவங்கம் போட்டுக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இருக்குல்ல, ஸோ இந்த பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 500 கிராம் எண்ணெய்ங்க. ஸோ 500 கிராம் எண்ணெய்க்கு தேவையான அளவு. இப்போ சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். உடனே அந்த கலர் நேச்சுரல் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கலர் வந்துடுங்க. பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷான லீஃபாக இருக்கிறனால நல்லா கலர் வந்துச்சு. இதில் வந்து வெற்றி வேர் கொஞ்சமாக ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டிருக்கேன். இது கூட வந்து கரிஞ்சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக ரோஸ்மேரி, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு மூடி வச்சுருங்க. நான் எங்கள் வீடு வந்து வெளிச்சம், இங்கே சூரிய ஒளி பார்த்திங்கன்னா டைரெக்டாக எங்கள் வீட்டு ஜன்னலில் படும் அப்படின்றனால நான் அங்கே தான் வச்சு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 30 நாள் வந்து வச்சு எடுத்தேன். சூப்பராக எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது எண்ணெய் நீங்கள் டைரெக்டாக வச்சிங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படின்னா ஒரு ப்ராசஸ் எப்படின்னா, ஒரு 100 கிராம் எண்ணெய் எடுக்கிறோன்னா 25 கிராம் அளவுக்கு நார்மல் தேங்காய் எண்ணெய் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ அந்த வந்து இதோடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சமாச்சும் குறையும். இல்லைன்னா பயங்கர குளுமை. இதில் நம்ம சேர்த்துருக்க வல்லார அது இதுன்னு சேர்த்துருக்கோம்ல, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 30 நாள் நல்லா ஊற விட்டுருக்கோம். அப்படின்றனால இது எஃபெக்ட் வந்து செம்மையாக இருக்கும். உங்களுடைய பிரேக் ஹேர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹேர் ஃபால் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை முடி வந்து கருப்பாக இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஹேர் ஆயில் செம்மையாக ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஹீட் பாடி இருக்கிறவங்க டெய்லிக்கும் வச்சிங்க அப்படின்னா அப்படியே குளுன்னு இருக்கும். அவ்வளோ எஃபெக்டிவான இந்த ஹேர் ஆயில் நீங்கள் வீட்டிலேயே சிம்பிளாக 2 நாளில் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் இதுங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா.